மாப்பிள ஒரு சந்தேகம். என்னையா இந்த டீ கடைக்காரன் இதுக்கப்புறம் கடன் தருவானா மாட்டானானா? யோ சும்மா ஏரியா. இல்ல மாப்பிள, உன் கூட பேசுறதே நாங்க 2 பேரு தான். எங்களையும் சும்மா இருந்தா உன் கூட அப்புறம் யார் தான் மாப்பிள பேசுவா? இரியா, அவன் ஏதோ சொல்ல வரான்ல, கேப்போம். நீ சொல்லு மாப்பிள. மாப்பிள சிரிக்கிறதுக்கு யாராவது பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? யாரு பண்றாங்களோ இல்லையா மாப்பிள, நீ பண்ணியே ஆகணும். ஏன்னா முன்ன மாதிரி நீ சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. யோ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கய்யா. மாப்பிள அதுக்கு நீ கேள்விய புரியுற மாதிரி கேட்கணும்யா. இந்த மீனாட்சி நடுராத்துல சிரிச்சிட்டு இருந்தாயா? ஆத்தாடி நடுராத்துல சிரிக்குதா? மாப்பிள ஏதாவது மோகினி புடிச்சிருக்க போதியா? நம்ம முனிக்கோயில் கூட்டிட்டு போய் மந்திரி சுட்டா எல்லாம் சரியா போடியா? யோ அது இல்லையா. அது இல்லையா? இதுல வேற ஏதோ இருக்கு. ஒருவேளை பேங்க் வேலைக்கு போறதுக்கு சிரிச்சு பிராக்டிஸ் பண்றாளோ? யோ விளையாடாதயா, பேங்க்ல எவையா சிரிச்சு பேசுறான் கஸ்டமர் கிட்ட? கம்னரியா. யோ என்னையா அது? மதுரையில பணமழை பொழியுது. அது ஷூட்டிங்ல பறக்க விட்டுருக்காங்க மாப்பிள. இந்த இந்த பணம் எல்லாமே உனக்காக தான். எடுத்துக்கோ, உனக்குதான். உன்னை விட எனக்கு பணம் பெருசு இல்ல. அவ்வளவு பணமும் உனக்காக தாமா. இந்த புடி. அங்காரியா ரூவானோட தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏப்பா அது ஒரிஜினல் நோட் இல்லப்பா, எல்லாம் டூப்ளிகேட் நோட்டு. உன் கடை டீ தூள் மாதிரியா? தேவையெல்லாம் பேசிட்டு சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஒரிஜினலோட டூப்ளிகேட்டை கலந்தா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்ல? மாப்பிள எனக்கு பணம் வேணுங்க. ஆரம்பிச்சுட்டாயா? ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா இவன்? நான் தான் அப்பவே கேட்டேன்ல, எவ்வளவு வேணும்? 10 லட்சமா 20 லட்சமா? இல்ல மாப்பிள 5 லட்சம் ரூபா. வசமா மாட்டிக்கிட்டோமா? மொழியே சரியில்லையே, கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறாளே. டைம் என்னாச்சு? ஏன் மீனாட்சி, வீட்டுல தான் பெரிய கடிகாரம் இருக்குல்ல, பார்த்தா தெரியாதா? ஓ கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த நக்கல் நையாண்டிலாம் வேணாம். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப டைம் என்ன? என்ன ஒரு 10 11 இருக்கும். 10 11? ரெண்டுத்துக்கும் 1 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், கரெக்ட் டைமுக்கு உள்ள வர்றதுக்கு. அதான் எக்ஸாம் எழுதுற ஐடியாவே உனக்கு இல்லையே. இருந்தா உருப்பிட்டிருப்பியே. பெரியவங்க இருக்கிற வீட்ல இப்படி கண்ட நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறது தப்புன்னு தெரியலையா? அவங்க கரெக்ட் டயத்துக்கு தூங்க வேணாமா? இத்தனை நாளா அப்படித்தானே வந்துகிட்டு இருக்கேன். இத்தனை நாள் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணது போதும். இனிமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் என்ன வேணும்னா பண்றேன், அது வேலை எல்லாம் முடிச்சு வர டைம் ஆயிடுது. அப்படி என்ன சார் வெட்டி முறிக்கிற வேலையை பாத்தீங்க? ஃபியூச்சரை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கஸ்ங்கற பேர்ல அவங்க டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. அவங்க வீட்ல பெரியவங்கள போய் இன்னேரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருந்ததுல எப்படி நேரம் போச்சுன்னு தெரியல. அதுக்கே பெருசா தப்பு பண்ண மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஒருத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்தாலே உன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன லட்சணத்துல இருப்பாங்கன்னு தெரியுது. ஏய் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி தப்பா சொல்லாத. அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளுங்க? ஓ பெரிய கார்ப்பரேட் கம்பெனில சிஇஓவா இருக்காங்களா? எல்லாம் வீட்டுக்கு தண்டங்க. இனிமே முக்கியமான காரணம் இல்லாம வீட்டுக்கு லேட்டா வந்த கதவை திறக்க மாட்டேன். ஓ நீ திறக்கலனா பரவாயில்ல, அம்மா இருக்காங்கல்ல, அம்மா திறப்பாங்க. இப்படி எல்லாம் பேசுன எதால அடிப்பேன்னு எனக்கு தெரியாது. எது அடிப்பியா? சரி சரி சரி, நான் செவரேறி குதிச்சா வந்துக்கிறேன். அப்போ கரெக்ட் டைத்துக்கு நீ வீட்டுக்கு வர மாட்ட. அப்படி நான் சொல்லவே இல்லைல்ல. சரி மீனாட்சி, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போட. அப்படியே சம்பாதிச்சு உழைச்சு களைச்சு போய் வந்திருக்காரு. இவரை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறி பக்கத்துல உட்கார்ந்து வீசி விடுவாங்க. அப்போ பணத்துக்கு தான் மதிப்பு, மனுஷனுக்கு இல்ல. மனுஷன் பொறுப்பா நடந்தாதான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் எல்லாம். சாப்பாடு இருக்கு, போய் கொட்டிக்கோ.
பேச்சு சத்தம் கேட்டுச்சு, அதான் எந்திரிச்சு வந்தம்மா. பாத்தியா, உன்னால அவங்க தூக்கம் போச்சு. கத்துனது நீ. டேய் ஜீவா, என்னம்மா? என்னடா இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்க? இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜீவா. ஓ அப்படியாம்மா, நல்ல வேலை சொன்ன. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த எகத்தாளத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்பதான் என்ன போட்டு தாளிச்சு ஊத்திருக்கா. கொஞ்ச நேரம் கூட கேப் விடாம நீ வந்து அடுத்து எண்ணெயில போட்டு தாளிக்காதம்மா. எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றோம். என்ன நல்லது? என்னைய ஆள் மாத்தி ஆள் திட்டிட்டே இருக்கதா நல்லதா? அவ உன்னை திட்டுறதுல தப்பே இல்லடா. உனக்காக அவ காத்துட்டு இருக்கால. இல்லம்மா, என்னைய திட்டுறதுக்காகவே அவ ராத்திரி பகலா முழிச்சு டபுள் டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. நீ மாறினா எல்லாம் சரியாயிடும் ஜீவா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? ஏதாவது வேலைக்கு போ, அப்பதானே மீனாட்சி பேசி சரி பண்ண முடியும். அத்தை, எனக்காகலாம் ஒண்ணு வேணாம். அவனுக்காகவாவது முதல்ல அரியர்ஸ கிளியர் பண்ண சொல்லுங்க. இப்படியே போச்சுன்னா அப்புறம் கூலி வேலைக்கு தான் போக முடியும்.